வணக்கம். உலகம் முழுவதும் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் பாபா வாங்கா என்னும் பல்கேரிய நாட்டு பெண் தன்னோட அதிசயமான அறிவுத்திறன் மற்றும் சரியான எதிர்கால கணிப்புகள் மூலம் பெரும் புகழ் பெற்றவர். சிறு வயதிலேயே பார்வையை இழந்த பாபா வாங்கா அதன் பிறகு எதிர்காலத்தை காணும் ஒரு தெய்வீக திறன் பெற்றதாக நம்பப்படுது. தன்னோட வாழ்க்கையின் பெரும் பகுதியை உலகின் முக்கியமான அரசியல் மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சிகள் இந்த மாதிரி முன்கூட்டியே கணிக்க பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களோட கணிப்புகள்ல பல நிகழ்வுகள் ஆண்டுகள் கழித்தும் உண்மையாக நிகழ்ந்துள்ளன என்பது மக்களிடையே அதிர்ச்சி அளிக்கிறது. பாபா வாங்கா தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்களை எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இதை அவரது பரம்பரை மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து பகிர்ந்து வர்றாங்க. பார்வையை இழந்த பிறகு எதிர்காலத்துல எந்த வருஷத்துல என்ன நடக்கும் என்பது இவங்களுக்கு தினமும் காட்சிகளாக வந்துள்ளதாம். இதைத்தான் இவங்க கணிப்புகளா எழுதி வச்சிருக்காங்க. கடவுள் தனக்கு கொடுத்த சக்தின்னு இதை சொல்லியிருக்காங்க. 5079ஆம் ஆண்டு உலகம் அழியும் என்றும் அதுவரையிலான கணிப்புகளை இவங்க எழுதி வச்சுட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுவரை உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை இவங்க துல்லியமா கணித்ததாக சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு அல்கொய்தா அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடத்தியதை இவங்க துல்லியமா கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இளவரசி டயானா மரணம், தாய்லாந்துல ஏற்பட்ட 2004 சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்றது, சோவியத் யூனியன் உடைந்தது, இப்படி பல விஷயங்களை இவங்க கணிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்துல நடக்க போகும் மர்மமான ஆபத்தான நிகழ்வுகள் குறித்து அவங்க கூறியுள்ள தகவல்கள் உலகை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. இப்ப கூட ஜப்பான் மற்றும் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற நிகழ்வுகள் பாபா வாங்கா முன்னாடியே கணித்திருந்ததாக சொல்லப்படுது. இதனால மக்கள் அதிர்ச்சி மற்றும் பயத்துடன் அவங்களோட மற்ற கணிப்புகளை ஆராய்ந்து வர்றாங்க. அதுல முக்கியமானது தான் ஆகஸ்ட் மாத கணிப்பு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் ஒரே நேரத்தில் இரட்டை நெருப்பு எழும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் தெளிவாக தெரியலனாலும் இது எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ அல்லது விண்கல் தாக்கம்னு இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை குறிக்கலான்னு சொல்லப்படுது. சிலர் இதை இயற்கை பேரழிவுகளுக்கு முன்னெச்சரிக்கையாக பார்க்குறாங்க. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் மனிதர்கள் அறிய விரும்பாத ஒன்றை உணர வாய்ப்பு இருப்பதாகவும் அது ஒரு மூடியது மீண்டும் திறக்க முடியாத வகையான விஷயமாக இருப்பதாகவும் அவங்க எச்சரிச்சிருக்காங்க. இது செயற்கை நுண்ணறிவு, உயிர் தொழில்நுட்பம் அல்லது வேற்று கிரகவாசிகள் பற்றிய விஷயமாக கூட இருக்கலான்னு பலர் சொல்றாங்க. அதே நேரத்துல பாபா வாங்கா ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது நேட்டோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மாதிரி அமைப்புகள்ல ஏதாவது பிளவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிலர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கும் வர்த்தக போரை சுட்டி காட்டியிருக்காங்க. இது முக்கிய அரசியல் மாற்றங்களுக்கு தூண்டில் வைப்பதாகவும் உறுப்பினர் நாடுகளின் பிளவுகளை உருவாக்கக்கூடும் என்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும் என்றும் ஐரோப்பாவில் மக்கள் தொகை குறையும் என்றும் 2025இல் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக இவங்களோட 2026ஆம் ஆண்டு கணிப்புகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்த கணிப்புகள் பலருக்கு கலக்கத்தையும் தந்திருக்கு. அடுத்த 4 மாதங்கள் முடிந்ததும், அதாவது 2026ஆம் ஆண்டுல பூகம்பங்கள், எரிமலைகள் வெடிப்பு, கடுமையான வானிலை மாற்றங்கள் ஏற்படணும் சொல்லியிருக்காங்க. இது மனிதர்களுக்கும் பூமிக்கும் பெரும் சேதத்தை உருவாக்கும் என்றும் பூமியோட நிலப்பரப்புல 7-8% வரை பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் ஏற்கனவே தெரிய வந்துள்ளதாக பலர் சொல்றாங்க. 2026ஆம் ஆண்டுல ஒரு பெரிய உலக போர் வெடிக்கும் என்று பாபா வாங்கா கணிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலேயே பல பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல், தாய்லாந்து, கம்போடியா, இப்படி நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது. வங்காவின் கணிப்பின்படி இது மேலும் அதிகரிக்கும் என்றும், சைனா தைவானை தாக்கக்கூடும் என்றும், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடி மோதல் வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது உலக வரலாற்றில் மிக ஆபத்தான காலகட்டமாக அமையலாம். எனவே உலக நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுல செயற்கை நுண்ணறிவின் எழுச்சியையும் பாபா வாங்கா கணிச்சிருக்காரு. 2025ஆம் ஆண்டிலேயே AI வேகம் அதிகரிச்சிருக்கு. மனித குரல் உருவாக்கம் முதல் முக்கிய முடிவுகள் வரை AI முன்னேறியிருக்கு. சிலர் இதை நல்ல முன்னேற்றமாக பார்க்குறாங்க. ஆனால் பலர் இதனால் கவலைப்படுறாங்க. கட்டுப்படுத்தப்படாத AIயின் விரைவான வளர்ச்சி பல மனித வேலைகளை பறிக்கலாம். இது மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுது.
ஏற்கனவே பாபா வங்காவின் பல கணிப்புகள் உண்மையாகிருக்கு. அதனால 2026ல ஏஐ ஒரு உச்சத்தை எட்டும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி வேற்றுக்கிரகவாசிகள் பற்றிய இவரோட கணிப்புகள் பலருக்கும் கவலையை தந்திருக்கு. இது விண்வெளியில் எங்கோ உயிரினங்கள் இருப்பதற்கான கண்டுபிடிப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. வங்காவின் கணிப்புப்படி நவம்பர் 2026ல் ஒரு பெரிய வேற்றுக்கிரக விண்கலம் பூமியை நெருங்கும் என்று சொல்லப்படுது. இது மனிதர்கள் வேற்றுக்கிரகவாசிகளை முதன்முறையாக தொடர்பு கொள்ளக்கூடும் என்று சொல்லப்படுது. பாபா வங்காவின் 2026ஆம் ஆண்டுக்கான கணிப்புகள் பல முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கு. இயற்கை சீற்றங்கள், உலகப் போர், ஏஐ வளர்ச்சி, வேற்றுக்கிரக தொடர்பு, இது எல்லாமே இதில் அடங்கும். இந்த கணிப்புகள் எல்லாம் எதிர்காலத்துல உலகத்துல என்னெல்லாம் நடக்கும்ன்றது குறித்து சிந்திக்க வைக்குது.